ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மருதாணி வைக்க போகிறோம். அந்த மருதாணி வைக்கிறதுக்கு முன்னாடி தைலம் தடவிட்டா சளி பிடிக்காது, எதுவும் பிடிக்காது. மருதாணினால் மனக்குழப்பமாக இருந்தால் கூட மருதாணியுடைய நம்ம கையை பார்த்தோன்னே அந்த மனக்குழப்பம் கொஞ்சம் தீரும். அதனால் மருதாணி வைங்க. மருதாணி வந்து அழகுக்கு இல்லை, இது உடம்பு குளிர்ச்சி, பித்தத்தை எடுக்கும். அதனால் அடிக்கடி மருதாணி வைங்க. வளருங்க. மருதாணி மகாலட்சுமி. அதனால் வீட்டில் கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயும் இடம் இல்லைனாலும் தொட்டிலையாவது வச்சு வளருங்க. யாருக்கும் இரவல் கொடுக்காதீங்க. அதுவும் 6 மணிக்கு மேலே யாருக்கும் கொடுக்காது. சொந்தக்காராக இருந்தாலும் 1 ரூபா காசு வாங்கிட்டு மருதாணியை கொடுங்க. எப்படி வைக்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு மருதாணிக்கு நாங்கள் சளி பிடிக்காததுக்கு லவங்கம், எலுமிச்சம்பழம், புளி கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கிறோம். இப்போ வைக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இது உடம்புக்கு குளிர்ச்சி. இப்போ வெய்ய காலம், அதனால் அடிக்கடி அது போகிறதுக்கு முன்னாடியே அடிக்கடி மருதாணி வைங்க. உடம்புக்கு நல்லது. தலை தேய்ச்சிக்கணும். பானை வச்சுலாம் பானை அம்மா நல்லா தான் வச்சு கமெண்ட் பண்ண லைக் பண்ண ஷேர் பண்ணு கமெண்ட் பண்ண பாய் பாய். தாத்தா ஹரி புலிக்காடு அழகு இருக்குல்ல, நல்லது, உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி அதான் வச்சிடும். மக்களோட எப்படி வைக்கலாம் பாருங்க, பண்ணி பார்க்கலாம். நல்லா தான் வச்சுக்கிறாங்க. அடுத்து லைக் பண்ண ஷேர் பண்ண பாய் பாய். தாத்தா எனக்கும் அந்த மாதிரி எனக்கும் அம்மா வச்சுட்டாங்க. நல்லா இருக்கும் பார்க்கலாம். நானும் குட்டி குழந்தையா நல்லது, சளிக்கு முடிக்கும். எனக்கு 5 வயசுல அது சளி பிடிக்காது. எல்லாம் வச்சாச்சு. இப்போ காலையில் எப்படி சேர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி மாதத்துக்கு 2 டைம் வச்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.